தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய பேச்சு தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் காண்டு ஆயிட்டேன், காண்டு. பாத்தீங்களா? ஓகே. அவர் தானே சொன்னார் காண்டுன்னு. ஜனங்க என் கூடத்தை பார்த்து உனக்கு என்ன காண்டு அப்படின்றாரு. நீங்கள் ஜனம் கூட இல்லையா, அதனால தானே காண்டு. வீட்டில எல்லாம் உட்காந்துக்கிறீங்க. கேட்டா நான் தேர்தல் முடிஞ்சா ஒவ்வொரு கிராமங்கள்ல போய் மக்களை சந்திக்கிறேன். எத்தனை கிராமம் இருக்குன்னு தெரியுமா? 12,000 கிராமம் இருக்குது. அவர் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். உருட்டுறது. அப்புறமா நம்ம சொல்லுவார், ஒவ்வொரு விஓஓ வடிவில் நான் இருக்கிறேன். விஏஓ கிராம நிர்வாக அலுவலர். நான் தான் அது. பார்க்கலையா நீங்கள்? எல்லா கிராமத்துலையும் நான் தாங்கிறேன் அப்படின்றவாப்புல. உருட்டுறதுக்கு அளவு இல்லையா? இன்னும் ஆனாவோ பேசுறது. ஒவ்வொரு ரத்தம் சதயமாக இருக்கிறேன் அப்படின்னு நின்ட்டாப்புல. இந்த இடத்துல தலைவரை அப்படியே நின்றுட்டு அப்படியே எமோஷன் ஆகணும். அதுதானே எனக்கு வராது. சரி பார்க்குறேன் அப்படின்னு நின்ட்டாப்புல. கீழே இருக்குதுங்க எல்லாம் போன தடவை தலைவருக்கு ஸ்டக் ஆச்சு, அந்த மாதிரி ஸ்டக் ஆகிடுச்சு போல் அப்படின்னு பார்த்துனுக்குதுங்க. ஜாலியாக உட்காந்துக்குதுங்க. சரி தலைவராக ரியலைஸ் ஆகி வெளியே வந்துடுவார் அப்படின்னு. நானாவோ பேசுகிறாரு. புது ஃப்ரெண்டு கட்சிக்கிறாரு. எல்லாரையும் எதிரின்றாரு, எல்லாரையும் நண்பன்றாரு. என்ன மட்டும் எதிரியான்னு யாரையும் எதிரியாக பார்க்கலன்னு தான் சொன்னார் அவர். நீங்களாக கொழுப்படுத்து போய் காலிலேருந்து ஆர்டின் காமிச்சிட்டு நைட்டு போய் 41 பேர் சாவுக்கு இதானா உங்களுக்கு என்ன சொன்னாங்க? நீங்களும் ஒரு காரணம், போலீஸு அதிக அரசு அவங்களும் ஒரு காரணம், 3 பேரும் காரணம். முடிவு வந்து சிபிஐ பண்ண போகுது யார் மேலே காரணம். இல்லை என்னமோ இவர் பரம யோகியர் மாதிரி இவர் பேசினுக்கிறார்.